Show you all the Lambos out on Collins. I be Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் என்னோட தைப்பூசம் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்னோட vlog எல்லாமே ஃபில்ம் பண்ணி முடிச்சிட்டேன். பட் தென் ஸ்டில் வந்து வாய்ஸ் ஓவர் அதில் ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஷார்ட் வரும். ஸோ அதனால இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆமாம், ஸோ தைப்பூசம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். பட் ஜஸ்ட் நிறைய பேர் இல்லை, என்னோட கசின்ஸ்லாம் நிறையா வரல. ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைக் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் தென் நல்லா இருந்துச்சு, ஏன்னா வந்து 3 times நான் கோயிலுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் காவடி எடுக்கும்போது அது நீங்கள் பாருங்களேன், நான் இப்போ சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸோ நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ காவடி படம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து தீபாவளிக்கும் vlog பண்ணுவேன். ஆக்சுவலி நவம்பர் தீபாவளி வந்துச்சுல vlog பண்ணேன். என்ன ஆச்சு தெரியுமா, நான் மறந்துட்டேன். நான் vlog பண்ணுறது பாதியில நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நான் அப்போ தான் யோசிச்சேன், ஆமாம்ல நம்ம vlog பண்ணோம், vlog போயிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் நியூ இயருக்கு vlog பண்ணேன். ஃபுட்டேஜ் பத்தலை, நான் எடுக்கல. ஏன்னா நியூ இயருக்கு என் வீட்டில் பார்ட்டி வச்சுருந்தாங்க. பார்ட்டி வச்சுருந்தாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி. ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நிறையா வேலை, இது எடுக்கணும், அது எடுக்கணும், அது பண்ணணும், நிறையா வேலை, நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அதுவும் போச்சா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு vlog பண்ணேன், நெயில் vlog பண்ணேன். என்னோட நெயில் நான் செஞ்ச vlog. அது இந்த கை வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஸோ அதனால அது வந்து சரி பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படிதான் நான் நெயில் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது நான் எடிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த தைப்பூசம் vlog நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து 4 மணிக்கெலாம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு 4 மணிக்கெலாம் காவடி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 4:30 மணிக்கெலாம் கோயிலுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காவடி எடுக்கிறதுக்கு. அண்ட் தென் போய் ஆத்தங்கரையில் நிற்போம். அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து காவடியை தூக்கிட்டு ஆத்தங்கரை வரைக்கும் நடந்துட்டு இருந்தோம். இதுதான் அந்த ஆத்தங்கரை போகிற வழியில் ஒரு சின்ன கோயில் இருக்கும். அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் நடந்து அந்த கேம்ப் ஒன்று இருக்கும், அந்த கேமா போட்டிருப்பாங்க, அங்கே போய் நின்னோம். ஸோ என்னோடய சித்தப்பாவும் பாட்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கையில் ஒரு வேலும் அந்த இதுவும் கொடுத்தாங்க, ஒரு ட்ரே மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து விபூதியும் சூடமும் இருந்துச்சு. ஸோ அதை என்னை பிடிக்க சொன்னாங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இப்போ தான் நான் சின்ன பிள்ளையாக இருப்பேன், என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என்னோடய சித்தப்பா வந்து இப்போ வந்து என்னோட கையிலேருந்து அந்த வேலை எடுத்து அவருக்கு குத்துறாரு நாக்கில். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியல, ஆனால் இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால என் மூஞ்சிலே தெரியுது. ஸோ அதனால தான் அவர் வந்து குத்திட்டு காவடி எடுத்துகிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு நடந்து போயிட்டோம். இதோ கோயில் இங்கே இருக்குது. ஸோ நிறையா லைக் கேம்ப் அதெல்லாம் இருந்துச்சு. நான் பால் குடம் தூக்குனேன். அம்மா வந்து கிண்டி தான் தூக்குனாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு குடம் வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அம்மா எனக்கு குடம் கொடுத்தாங்க. ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். வெளியே நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போனோம், அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா ரிலேட்டிவ்ஸ் தான் வந்தாங்க. காவடிலாம் நிறையா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருந்துட்டு அந்த மாதிரி. ஸோ இதுதான் நான் என்னோடய ஓடிடியை காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காவடி அழகாக இருந்துச்சு. இது வந்து முருகர் வராரு, ஆனால் ரதம் இல்லை, அது வந்து ஐ திங்க் பாலிஸ்டின் முருகர் தான். பட் அழகாக இருந்துச்சு. இது வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என் மூஞ்சை பாருங்களேன், நான் என்ன வீடியோ எடுக்கிறேன். ஸோ திருப்பி வந்து காவடி எடுக்க நான் என் சித்தப்பா ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியே போனோம். இந்த காவடி வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே நிறைய கடைலாம் இருந்துச்சு. எனக்கு பால்கோவா வேணும்னு சொன்னேன். ஸோ என் அப்பா பால்கோவா வாங்கிட்டு வந்தார். ஸோ இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தென் திருப்பி ரெடி ஆக சொன்னாங்க திருப்பி கோயிலுக்கு போகிறதுக்கு. ஹலோ நண்பர்களே, ஸோ வந்து நாங்கள் வந்து 4 மணிக்கு போயிட்டோம். அங்கே பால் குடம் எடுத்துகிட்டு காவடி தூக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு
கொஞ்ச நேரம் ஐ திங்க் ஒரு 7 o'clock தூங்கியிருப்பேன். 8 o'clock எழுந்திரிச்சு சட்டையெல்லாம் மாற்றிட்டு என் சித்தப்பா சொன்னார் வாங்க திருப்பி கோயிலுக்கு போகலாம். ஏன்னா அவங்கெல்லாம் கேளுக்கு திருப்பி போகிறாங்க. அப்போ சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் திருப்பின்னு. ஏன்னா அப்போ வந்து என் சித்தி வரல, சித்தப்பாவோட ஒய்ஃப் வரல, சித்தப்பாவோட சன் என்னோட கசன் வரல, நிறைய பேர் வரல. நான் என் அம்மா அப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி 6 பேர் தான் போனோம். அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட குழந்தைங்க வரல. ஸோ அதனால் அவங்களுக்கு கோயிலை காட்டுறதுக்கு இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ நான் முடிக்கு ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படி விட்டுருக்கேன். இயரிங் அதே நேற்று போட்ட இயரிங். அப்புறம் பெங்கல் தான் மாற்றிருக்கேன். இந்த ஒரு பெங்கல் போதும், ஏன்னா கோயிலுக்கு தானே போகிறோம். சாரி கட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஓகேயா. ஸோ we've reached the temple, பட் கொஞ்சம் நடக்கணும் அங்கே வரைக்கும். ஸோ நடந்துட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஒழுங்கா டெம்பிளில் நிறைய பேர் இல்லைண்ணா. ஸோ இது ரதமா என்னன்னு தெரியல, ஆனால் முருகரை வந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஐ மீன் எடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாலாபிஷேகம் ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ரதமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கோயில் வெளியில் அதுக்கப்புறம் உள்ளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து இன்னொரு காவடி அழகாக இருந்துச்சு, மயில் இருக்கு வச்சு. இது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. நாங்கள் போய் கிட்ட போய் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜ் வந்து முருகர் குளிச்சிட்டு இருந்த ஃபுட்டேஜ். ஐ மீன் குளிச்சிட்டுனா பால் அபிஷேகம், அது அப்படி தான் நான் சொல்லுவேன், குளிச்சிட்டு இருந்த ஃபுட்டேஜ். ஸோ இது வந்து இன்னொரு காவடி வருது. இந்த காவடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த காவடி. அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இதுவும் அழகாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ஓகேலா, பட் அது முன்ன மாதிரி இல்லை. தட் ஒன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்னொரு காவடி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பட் அது ஃபுட்டேஜ் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ஒரு குழந்தை வச்சுருந்தா எப்படி தான் பலூன் கேட்டுட்டு இருந்தா அத்விக்கு. ஸோ அதனால் அவனுக்கு பலூன் வாங்கிட்டு அவன் வந்து ஸ்பைடர்மேன் பலூன் இல்லைனா அயன்மேன், இது 2 தான் வாங்குவான். அதனால ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் வாங்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ முதல்ல வந்து வீட்டுக்கு வந்தோம்ல, நான் வந்து திருப்பி கோயிலுக்கு போனேன் காலையில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோன்னே என்னாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோன்னே லன்ச் சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்கின வந்து ஒரு மணி 3 o'clock இருக்கும். பார்த்தா 7 o'clock தான் எழுந்திரிக்கிறேன். அம்மா எழுப்பி விட்றாங்க. பார்த்தா 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே போய் கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார் திருப்பி போய் காவடி பார்க்கலாம். என் வாழ்க்கையில் 3 வாட்டி தைப்பூசத்துக்கு வெளியே போனதே இல்லை. காலையில் போவோம் ஃபார்க்கலாம், அது எப்போதும் போகிறது. நைட் சம்டைம்ஸ், அது ரொம்ப ரேர் போகிறது. பட் சின்ன வயசில் நிறைய வாட்டி போயிருக்கோம். ஸோ இதுதான் லைக் 3 times போகிறது. ஸோ நான் இந்த குர்த்திஸ் தான் போடுறேன். இது வந்து என்னோட சித்தி வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த இயரிங் காலையில் போட்ட எக்ஸாக்ட் டைப், பட் இது பர்பிள் கலரில் இருக்குது, கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அது க்ரீன் 2 வாட்டி போட்டாச்சுல. ஸோ அதனால் ஓகே திறக்க முடியாது வேறு. நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து காடியில் போகும்போது பார்க்குறேன். ஸோ நாங்கள் வந்து காரை கொஞ்சம் ஃபாராக தான் பார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும், அதில் நடந்து போயிட்டு நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் பார்க் பண்ணாங்க, தூரமாக நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நான்
சும்மா இருக்காமல் இந்த மாதிரி அசிங்கமாக முடிஞ்சு வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். அங்கே டெம்பிள் தெரியுதா, கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, அங்கே வரைக்கும் கடை வரிசையாக இருக்குது. காட்டன் கேண்டி நான் ஒன்று வாங்கினேங்க. ஐயோ முருகா, ஸோ நைஸ், த பெஸ்ட் காட்டன் கேண்டி நான் சாப்பிட்டதுலே. இது எனக்கு இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலோட லைட்லாம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கோயில் முன்னாடி நின்றுட்டு நிறையா காவடிலாம் பார்த்துட்டு நிறைய பேரும் பார்த்தேன். அவங்களா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை சாரல் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டோம். என்னது சோன் பாப்படி நான் வேணும்னு கேட்டேன். சோன் பாப்படியும் வாங்கிட்டு அந்த காட்டன் கேண்டி இருக்குல்ல அதுவும் வாங்கினோம். இங்கே பாருங்கள், இந்த காவடி முன்னாடி நிறையா பேர் ஆடினாங்க. நானும் ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து ஒரு கேர்ள் ஆகி போயிட்டேன். பாய் ஆகிருந்தேன்னா போய் ஆடிருப்பேன். இந்த காவடி அழகாக இருந்துச்சு, லோரி மேலே இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்.